சூடா தரமான ஒரு பிரியாணி சாப்பிடணும்னு நினைச்சேங்க. அதுக்கு நான் சூஸ் பண்ணதாங்க சுக்குபாய் பிரியாணி. இங்க ஆம்பியன்ஸ்லாம் டீசென்ட்டாவே இருந்ததுங்க. மெனுலயும் பிரியாணி மட்டும் இல்லாம ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வச்சிருந்தாங்க. இங்க வாழை இலையில தாங்க சப்ளை பண்றாங்க. அப்பதான் டேஸ்டும் நல்லா இருக்கும். ஸ்டார்டர்ஸ்க்கு சூப்பு கொடுத்திருந்தாங்க. சூப்போட டேஸ்ட்லாம் வேற லெவல்ல இருந்துச்சுங்க. அவங்க போட்டிருந்த சிக்கனும் அது கூட மிளகும் வச்சு கொடுத்திருந்தாங்க. வேற லெவல்ல இருந்துச்சுங்க. நாங்க சூப்பு சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே பிரியாணியும் வந்துருச்சுங்க. பிரியாணியும் வந்து நான் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணிருந்தோம். இது கூடவே தந்தூரி சிக்கன் ஆர்டர் பண்ணிருந்தேங்க. அது வேற லெவல் டேஸ்ட்னு சொல்லலாம். தந்தூரி சிக்கனுக்கு செம்ம காம்போவா கொடுத்த சட்னியும் அந்த ஆனியனும் இருந்தது. மட்டன் பிரியாணியும் பாத்தீங்கன்னா ஒரு பாட் அளவு கொடுக்குறாங்க. 2 பேர் தாராளமா சாப்பிடுற அளவுக்கு மட்டன் பிரியாணி கொடுத்திருந்தாங்க. இதுல மட்டன் பீசஸும் அதிகமாவே கொடுத்திருந்தாங்க. பாஸ்மதி ரைஸ்ல பண்ண இந்த பிரியாணி டேஸ்ட்டுமே சக்கத்தா இருந்துச்சுங்க. அதுல இந்த தந்தூரி சிக்கனோட சாப்பிடும்போது டேஸ்ட் வேற லெவல்ல சொல்லாங்க. சிக்கன் பிரியாணியும் வந்த உடனே என் பையன் எடுத்து சாப்பிட்டாங்க. அதனால கம்மியா தான் இருந்துச்சு. டேஸ்ட் சொல்லவே தேவையில்லைங்க. இதுவுமே சக்கத்தா இருந்துச்சுங்க. அதுக்குள்ள இருந்த சிக்கன் பீஸுமே சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நாள் நல்ல பிரியாணி சாப்பிடணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அது வந்து இன்னைக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுங்க. இந்த பிரியாணி உண்மையிலே ஒர்த்துங்க. இங்க பார்க்கிங் மட்டும் தாங்க ஒரே பிரச்சனை. மத்தபடி 700 ரூபாய்க்கு 2 பேர் தாராளமா சாப்பிடலாங்க. நீங்க ஏற்கனவே சாப்பிட்டீங்கன்னாக்கா எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.